الحمد لله الحمد لله رب العالمين. العاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் முக்தாராத் என்ற கிதாபின் மூலமாக அரபி அதபி இலக்கியங்களை படித்து வருகிறோம். இப்பொழுது அந்த தொடரிலே நாம் அடைந்திருக்கக்கூடிய பாட வரிசை 50 இருக்கிறது. இது நமக்கு ஜாமியாத்துல் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு இலகுவான முறையிலே நமக்கு இந்த விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய அழகான ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இது மிக பெரும் நன்மைக்குரிய காரியம். இது போன்ற நன்மையான விஷயங்களிலே நாம் ஒன்று சேருவோம். இன்னும் அந்த நன்மையை பெறுவதற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய யோசனைகள், ஆலோசனைகள், இன்னும் தங்களுடைய துவாக்களில் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அல்லாஹு தாலா தங்களுக்கு அருளியுள்ள அருட்செல்வங்களில் இருந்து நன்கொடைகளாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். எவர்கள் அவ்வாறு கொடுக்க நாடுகிறீர்களோ, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய விரும்புகிறீர்களோ, அவர்களுக்காக இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அதற்கு உரிய பாக்கியத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்திகாமத்துல் இமாமி அஹ்மத் அப்னி ஹம்பல வ கரமுஹு இப்னு ஹப்பான் அல் பஸ்தி. ஹதரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நிலைப்புத்தன்மையும் சங்கையும், அதன் 2வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். சென்ற பாடத்திலே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பேசப்பட்டது. பாடத்தினுடைய இபாரத்துகள் கொஞ்சம் படிக்கப்பட்டது. அதனுடைய சுருக்கங்களை லேசாக சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றால் இன்னும் இலகுவாக இருக்கும். சென்ற பாடத்திலே உள்ள அந்த ஞாபகத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த பாடத்தினுடைய முடிவு வரைக்கும் என்னவென்பதையும் பார்த்து கொள்ளலாம். இங்கு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நிலைப்புத்தன்மை, அவருடைய சங்கையான குணங்களை பற்றித்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் மேலே பெயர்களை எல்லாம் சென்ற பாடத்திலே நாம் படித்திருக்கிறோம். இப்போ இத விஷயத்தை சொன்னால் கூட போதும். தபீபுல் குரா என்பவர் பக்தாதில் இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடியவர். இஸ்ஹாக் இப்னு அஹ்மத் என்பவருக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தார்கள். தபீபுல் குரா என்பவர் மிகவும் நல்ல நேர்த்தியான மனிதர், நல்லோர்களை பற்றி கவலைப்படக்கூடிய, விசாரிக்கக்கூடிய மனிதர். அவர்கள்தான் இந்த விஷயத்தை இஸ்ஹாக் இப்னு அஹ்மத் அல் கத்தான் என்பவருக்கு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட போனேன். அவர்கள் கவலை தோய்ந்த வண்ணமாக, முகம் வாடிய நிலையிலே ஒரு சிரமத்தோடு காட்சியளிக்கப்பட்டார். நான் அவரிடம் கேட்டேன், யா அபா அப்துல்லா, உங்களுக்கு என்ன ஆனது, நல்லா இருக்கீங்களா என்பதாக கேட்டேன். சொன்னாங்க, நல்லா இருக்கிறேன், ஆனால் நலவோட சில சிரமங்களும் எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார். எந்த அளவுக்குன்னா, எனக்கு அடியும் விழுந்துச்சு, அடிக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் நடந்துச்சு. இப்போ சரியாயிட்டேன், எனக்கு அந்த எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த முதுகந்தண்டை காமிக்கிறாங்க, இதில் எனக்கு கொஞ்சம் வலி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அது அந்த அடியை விட கடுமையான முறையில் எனக்கு சித்திரவதையாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த தபீபுல் குர்ரா என்பவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த உங்களுடைய அந்த முதுகந்தண்டை காண்பீங்கள் என்று சொன்ன உடனே காட்டுறாங்க. பார்த்தா அதில் ஒன்றுமே தெரியலை. உடனே அவர் சொல்லி, இதில் ஒன்றும் எனக்கு தெரியலை என்பதாக சொன்ன உடனே, இருந்தாலும் நான் இது விஷயமா சில விசாரணைகள்
விசாரிக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து போயிடுறாரு. இவர் எங்கே போகணும்? ஏன்னா இவன் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சிறையில் இருந்தால் வெளியே வந்திருக்காங்க. இந்த கஷ்டங்கள் சிரமங்கள் சிறையில் கொடுக்கப்பட்டது. அப்போ சிறையில் போய் விசாரிச்சா தான் என்னன்னு தெரியும். அப்போ அந்த சிறையில் ஜெயிலராக இருக்கக்கூடியவருக்கும் இந்த தபீபுல் குராக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பழக்க வழக்கங்கள் இருக்குது, நட்புறவுகள் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து சிறையில் வந்து சில விஷயங்களை பார்க்கணும் விரும்புகிறேன்னு சொன்ன உடனே அனுமதி கொடுத்துட்றாரு. இப்போ தபீபுல் குரா என்ன செய்றார்? சிறைக்கு போகிறார். போய் அங்கே உள்ள அந்த வாலிப போலீஸ்களை எல்லாம் ஒன்று சேர்க்குறாரு. கையில் கொஞ்சம் திருகங்களையும் கொண்டு போய் என்ன செய்கிறாரு? அங்கே பகிர்ந்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே ஒரு விஷயத்த போடுறாரு. இங்கே உங்களில் யார் நல்லா அடிக்கிற ஆள் அப்படிங்க ஒன்று இந்த மாதிரி இப்படி அவங்க தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையை சொல்லி கடைசியாக ஒருத்தட்ட இவர் தான் கடுமையாக அடிப்பவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட என்ன செய்கிறாங்க? எல்லாருமே ஒருவரை கையை காமிக்கிறாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்குறாரு. இவர் சேர்த்தவொடனே கூப்பிட்டுட்டு, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்பேன், அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். கேளுங்கங்கிறாரு. ஒரு பலகீனமான ஒரு வயதான ஷேக் ஒருத்தர் இங்கே உள்ளே இருந்தார். உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னால, ஆனால் அவரை வந்து பசியோடு வச்சு அவருக்கு சாட்டையால் அடி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா மரணிக்கணும்னு சொல்லி அடிச்சிங்க, அவர் மௌத் ஆகலை. அதுக்கு பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை சரியாக்கி வெளியே அனுப்பிட்டீங்க. ஆனால் அவருடைய அந்த முதுகந்தண்டில் வலி இருந்துக்கிட்டே இருக்குங்கிறார். அந்த வலியை அவரால் பொறுக்க முடியலை என்று சொன்னவுடன் அந்த யார் அடிக்கிற திறமை கொண்ட போலீஸாக இருக்காரோ அவர் சொன்னார், சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்க? சொன்னார், அவருக்கு வந்து அந்த இது ட்ரீட்மெண்ட் பண்ணது ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணக்கூடியவன். ஹாய்க்கன்னா பொதுவாக வந்து என்ன தைக்கக்கூடியன்னு சொல்லுது, எம்ப்ராய்டிங் பண்ணுறவன் அவன் தான் என்ன செஞ்சான் இது பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் என்ன விஷயம் சொன்ன உடனே, அவருடைய உள்ள வந்து அந்த முதுகந்தண்டு பக்கத்தில் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கட்டி ஒரு சதை துண்டு, அது எந்த பிரயோஜனம் கிடையாது, உள்ளே இருக்கிறது ஆபத்து, அதை அப்படியே உள்ளே வச்சு தைச்சாச்சு என்று சொன்னோன்னா, காரணம் என்ன என்று சொல்லும்போது, ஏன்னா வந்து இப்போ அதை வந்து அறுக்கப்படணும், திரும்ப அறுக்கப்பட்டு என்னது அது வெளியே தூக்கி எறியப்படணும் இல்லைன்னு சொன்னான். அதனால அதுதான் அதனுடைய இல்லைன்னு சொன்னான். அப்படியே அது ஹார்ட்டு இருதயம் வரைக்கும் சென்று அவரை என்ன செஞ்சிடும்? அவரை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன்? அங்கேருந்து வேகமாக வெளியே வந்து அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹிட்ட இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொன்னதுக்கு பிறகு, எனக்கு யார் இப்போ அறுத்து வெளியெடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த தபீபுல் குர்ரா அவர் என்ன செய்யறார்? ரெடி ஆகிறார். அப்போ அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி உள்ளே போய் என்ன செய்ய, தலகாணி ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு தலாணி அவருக்கு ஒரு தலாணி இவங்க படுத்து சொல்கிறாங்க, அல்லாட்ட துவா செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன அங்கே அந்த முதுகந்தனில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அவுக்குறாங்க. சொல்கிறாங்க, யார்? தபீபுல் குர்ரா சொல்கிறாரு, நான் வந்து வலி எங்கே இருக்குன்னு காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய விரலை என் மேலே என்ன செய்யுங்க, இந்த முதுகுந்தனில் வச்சுக்கிட்டே இருங்க. வைக்கும்போது நான் ஒவ்வொரு எங்கே வழியும் அங்கே சொல்லிடுறேன். அப்போ வைக்கிறாரு. இந்த இடத்துல அல்லாஹ் குணத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கு நன்றின்னு 2 3 இடத்த சொல்லிட்டு, ஒரு இடத்துல வைக்கும்போது அல்லாஹ் ஒன்று நான் என்ன செய்யறதுக்கு ஆஃபியத்தை குணத்தை கேட்குறேன்னு சொன்னோன்னா, அந்த இடம் தான் வலிங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனால் அப்புறம் என்ன செய்யறாரு? அந்த சூடான அந்த கத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சு அறுக்கிறார். அறுக்கும்போது என்ன செய்யறாரு? இவருக்கு தலையில் கை வச்சு அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க, யா அல்லாஹ் மாத்தசிமை மன்னித்து விடுவாயாக என்பதாக துவா செய்கிறாங்க. இப்போ மாத்தசிம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, மாத்தசிமுக்கும் ஹஜ்ரத் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தான் பிரச்சனை. அது ஒரு அக்கீதா விஷயத்தில், தீண்டி விஷயத்தை தான் பிரச்சனை. அப்போ அதனால் இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவங்களுக்காக வேண்டி அவர் தான் இவரை அடிக்க வச்சார், இவருக்கு இவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்ட காரணம் மாத்தசிம்பில்லா தான். அப்போ அதனால் என்ன அவருக்காக மன்னிப்பு தர்றேன். அப்போ எல்லாருமே பொதுவாக யார் சித்திரவதை பண்ணாங்களோ அவங்கள தொல்லை கொடுக்க அவங்கள அழிக்கத்தான் பார்ப்பாங்க. நீங்கள் அவருக்கு பதுவா செய்யாமல் துவா செய்கிறீங்களேன்னு தபீபுல் குர்ரா ஹஜ்ரத் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹிடம் கேட்டபோது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்ல உறவினர்கள் உள்ளவர்களாக இருக்கிறார். இப்போ நாளை மறுமை நாளில் நான் ஒரு பக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொந்தத்தில் சார்ந்தவங்க ஒருவர் எதிராக ஒன்று இருக்கிறது, அவருக்கு எதிராக நான் பிரதிவாதியாக நிற்கிறது, வாதி பிரதிவாதி ஆகிறது நான் விரும்பலை. அதனால நான் மன்னிச்சு விடுறேன். அல்லாஹ் அவருடைய அனைத்து செயலையும் நான் ஹலாலாக்கி விடுறேன். எனக்கும் அவருக்கு மத்திய எந்த விதமான வாக்குவாதமோ நாளைக்கு மறுமையில் பிடியோ கிடையாது என்பதாக சொல்லி அவர்கள் அங்கு முர்த்தசிம் அவர்களுக்காக துவா செஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க. இதுதான் பெரியவர்களுடைய நல்லவர்களுடைய குணங்களாக இருக்கிறது. வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நாம் பாடத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற பாடத்திலே ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வாறு அந்த அவர்களுடைய அந்த கஷ்டம் சிரமம் என்பதை பார்த்தோம். அது எவ்வாறு ஏற்பட்டது என்பதைத்தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதை ஆராய்வதற்காக வேண்டி
தபீபுல் குரா என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் வந்து சிறையிலே விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கால இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய அந்த தபீபுல் குர்ரா அறிவிக்கிறார்கள். ஃபகுல்து லஹு, நான் அவருக்கு சொன்னேன். லஹுங்கிறது யாருக்கு? அக்ஸருஹும் லர்பன் அன்னஹு நதுல வாஹிது மின்ஹும். அப்போ யார் அதிகமாக அடிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவரிடம் நான் கேட்டேன். அஸ்அலுக அன் ஷையின், நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன். கால, ஒரு சொன்னார் ஹாத்தி. சொல்லுங்க. ஹாத்தி என்றால் பொதுவாக அதாவது கொண்டு வாருங்கள்னு அர்த்தம். ஹாத்திங்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஹாத்தின்னு சொல்லும்போது சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து என்னது சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க, என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஃபகுல்து, நான் சொன்னேன். ஷேகுல் லஈஃபுன், ஒரு பலகீனமான ஷேக் ஒருவர். லைச சனாஅத்துஹு க சனாஅத்திக்கும், அவருடைய செயல் உங்களுடைய செயலை போன்றல்ல. அப்போ அவருடைய செயல் இருக்குதா, உங்க செயல் மாதிரி இருக்காது. அவர் வந்து ரொம்ப ஒரு நல்லவர். அதாவது உங்களை வந்து கெட்டவர்னு சொல்றதுக்காக சொல்லலை. இந்த இடத்துல வந்து உங்க வேலை வேற, அவருடைய வேலை வேற. லரப அலல் ஜூஇ லுரிப அலல் ஜூஇ லில் கத்லி சியாத்தன் யசீரத்தன், அவர் அடிக்கப்பட்டுள்ளார். அலல் ஜூஇ, பசியுடு, பசியின் மீது என்ன, பசியுடன் அடிக்கப்பட்டிருக்கிறார். லில் கத்லி, கொலை செய்வதற்காக வேண்டி, அதாவது கொல்லப்படுறதுக்கு. அவர் சியாத்தன் யசீரத்தன், அதாவது லேசான சாட்டையை கொண்டு அடிக்கப்பட்டு, லேசான சாட்டையை கொண்டு அடிக்கப்பட்டு அவரை கொல்வதற்காக வேண்டி, அவர் இறந்து போவதற்காக வேண்டி பசியோடு அடிக்கப்பட்டுள்ளார். இல்ல அன்னஹு, தவிர அன்னஹு, நிச்சயமாக அவர் லம் யமுத், மரணிக்கவில்லை. இப்போ மௌத்தாகணும்னு சொல்லி தான் அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கோபத்தில் வெளியில் எதையோ ஒரு காரணம் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன, அவர் அதனால சியாத்தன் எஸ்ஸீரத்துன்னா தெரியும். அப்போ அடிச்சிருக்காங்க. ஆனால் அவர் என்ன செய்யல, மௌத்தாகலை. ஆல ஜூஹு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்தார்கள், சிகிச்சை அளித்தார்கள். அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரியாயிட்டார், குணமாயிட்டார். பரியான குணமாயிட்டார்னு அர்த்தம். இல்ல அன்ன மௌதி அன் ஃபி சுல்பிஹி யுஜிஉஹு வஜஅன் லைஸ லஹு அலைஹி ஸப்ருன். இல்ல தவிர, அன்ன மௌதி அன், ஒரு இடம் மற்றும் தவிர, ஃபி சுல்பிஹி, அவருடைய அந்த முதுகந்தண்டிலே, யூஜிஉஹு, அவருக்கு வலி கொடுத்து கொண்டிருக்கிறது. யூஜிஹுனா வலியாக இருக்கிறது. ஹூ, அவருக்கு வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வஜ்அன், வலி ஏற்படுவதாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, கடுமையான வலி ஏற்படுது. லைஸ லஹு, அவருக்கு இல்லை, அலைஹி, அதன் மீது, அந்த வலியின் மீது, சபுருன், அதாவது பொறுமையாக இருக்க முடியவில்லை. அப்போ பொறுமையாக இருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு கடுமையான வலி ஏற்பட்டு கொண்டிருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது அவருக்கு, சிரமமாக இருக்கு என்பதாக அவர் சொல்றாரு. அப்போ சொன்ன உடனே இவர் சொல்றாரு, கால, அப்போ அந்த அறிவிப்பாளர் நம்ம தபீபுல் குர்ரா அவர் கூறினார். ஃபல்லாஹிக்க, அந்த பையன் சிரிச்சான். யார் வந்து அதிகமாக அடித்ததாக அங்கு சொல்லப்பட்டுச்சோ அந்த மனிதன் தான் பேசிட்டு இருக்கேன். அந்த போலீஸ் அந்த உள்ளார் சிரித்தார். பகுல்த்து, நான் கேட்டேன். மாலக்க, உனக்கு என்ன ஆனது, ஏன் சிரிக்கிற? காலல்லதி அலஜஹு கான ஹாய்கன். காலல்லதி, அவன் சொன்னான். அல்லது எப்படிப்பட்டவர் என்றால், ஆலஜஹு, அவருக்கு மருத்துவம் செய்தவர். கான ஹாயிகன், அவர் ஒரு நெய்யக்கூடியவராக இருந்தார். அதாவது ஒரு டாக்டர் கிடையாது, அவர் பொதுவாக தைக்கக்கூடிய அந்த தொழில் பண்ணக்கூடியவர், நெய்யக்கூடிய அந்த தொழில் பண்ணக்கூடியவர். அதாவது அவரை வைத்துத்தான் நாங்கள் இவருக்கு சிகிச்சை அளித்தோம். வக்குல்த், நான் சொன்னேன். ஐஷ் ஹபர், என்ன விஷயம்? ஐஷுங்கிறது என்ன, ஐஷைங்கிறது அர்த்தம். அப்போ ஏன் இப்படி செஞ்சீங்க? கால, அவர் சொன்னாரு. தரக ஃபி சுல்பிஹி கித்அத லஹ்மின் மைத்தத்தன் லம் யக்லஅஹா. தரக்க, அந்த வைத்தியம் பார்த்தவர் விட்டுவிட்டார். ஃபி சுல்பிஹி, அவர்களுடைய முதுகந்தண்டிலே. ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய முதுகந்தண்டிலே விட்டுவிட்டார்.
கித்தாத்தல் அஹ்மின் கரித்துண்டை கரியின் துண்டை மைத்தத்தன் இறந்ததாகவே விட்டுவிட்டார். உயிரற்ற நிலை, அதாவது கெட்டு போச்சு, உயிரற்ற நிலை விட்டுட்டார். லம் யக்லாஹா அதை அவர் கலட்டவில்லை. குல்து நான் கேட்டேன். ஃபமல் ஹீலத்து குல்து நான் கேட்டேன். ஃபமல் ஹீலத்து என்றால் அதன் அதை வெளியாக்குவதற்கான யுக்தி என்ன, முயற்சி என்ன? ஹைலத்துங்கிற இந்த இடத்துல யுக்தி, அவருடைய முயற்சி, வெளியாக்க முயற்சி என்ன? கால அவன் சொன்னான் யுபத்து சுல்புஹு பத்த பத்த எபுத்துன்னா என்ன செய்யுது, பொதுவாக அறுக்கிறதுன்னு அர்த்தம், கீறி எடுக்கிறது. அப்போ யுபத்து சுல்புஹு அவருடைய அந்த முதுகுந்தண்டு கீறப்பட வேண்டும், கிழிக்கப்பட வேண்டும். தூஹது எடுக்கப்பட வேண்டும், இனி எடுக்கப்பட வேண்டும். தில்கல் கித்தாத்து அந்த துண்டை, எந்த துண்டு? கித்தாத்துல் அஹ்மின் மைத்தத்தில் ஒரு துண்டு சித்து, அதாவது உயிரற்ற உள்ள வைக்கப்பட்டிருக்கல்லவா, அந்த துண்டை எடுக்கப்பட வேண்டும். இருமா பிஹா அதை கொண்டு வெளியே எரியப்பட வேண்டும். இன் துரிகத் பலகத் இலா ஃபுஆதிஹி ஃபகதலத்துஹு ஒயின் துரிகத் அந்த துண்டு அவ்வாறே விடப்பட்டு விட்டால், எனது அது இருக்கக்கூடிய துண்டு இருக்குதா எடுக்காம அப்படி அது அழுகிய நிலையிலேயே விடப்பட்டு விட்டால், பலகத் அது அடைந்துவிடும், இலா ஃபுஆதிஹி அவருடைய இருதயத்தின் பக்கம், ஃபகதலத்துஹு அவரை கொலை செய்துவிடும், அவரை கொன்றுவிடும் அர்த்தம். கத்தலத்துஹுங்கிற அமீர் அதில் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். இந்த ஃபுவாதுஹுங்கிறதுலையும் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள தான் குறிக்குது. சுல்புஹுங்கிறதுலையும் அந்த ஹூகுல் அமீர் அவங்களுக்கு தான் போகுது. புத்த யுபத்து பத்த யபுத்துன்னு சொல்லுவாங்க. புத்த யுபத்து அதாவது இந்த காயங்களை கிழிக்கிறதுக்கு சொல்றது. கால அப்போ அவர் சொல்ற, நான் யார் இந்த தபீபுல் குர்ஆன் சொல்றாரு, ஹரஜ்து மினல் ஹபசி நான் சிறையிலிருந்து வெளியேறினேன். فدخلت على أحمد بن حنبل فوجدته على حالته நான் ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடம் சென்றேன். ஃபவஜத்துஹு அலா ஹாலத்திஹி நான் அவரை பெற்றேன். அலா ஹாலத்திஹி அதே நிலையில்தான். அதே நிலையில் என்றால் அந்த எந்த நிலையில கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டு துடித்து கொண்டோ மகமும் மக்ரூப் கவலையோடு இருந்து கொண்டிருந்தார்களோ, வேதனை வேற அவரை பாடாப்படுத்தி கொண்டிருந்ததோ, அந்த நிலையிலேயே அவரை நான் பெற்றுக்கொண்டேன். ஃபகஸஸ்து அலைஹில் கிஸ்ஸஸ எனவே நான் விவரித்து சொன்னேன். அலைஹி அவருக்கு அல் கிஸ்ஸத்த இந்த சம்பவத்தை, என்ன நடந்தது, ஜெயிலிலே வைத்து உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சி செய்யப்பட்டது, எவ்வாறு இந்த வேதனை உங்களுக்கு ஏற்பட்டது, அதற்குரிய காரணம் என்ன, அப்பொழுது உள்ள என்ன இருக்குது, அதை என்ன செய்வது என்பதெல்லாம் தெளிவாக அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். கால அப்போ ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்டாங்க, ஒமை யபுத்துஹு யார் அதை வெளியே எடுப்பார், அதை யார் என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும் என்பதாக ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்டாங்க. குல்து நான் சொன்னேன், ஆனால் நான் செய்வேன். யார் இதை கிழித்து எடுப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே கேட்டாங்க, கால அவத்தஃபால்னா கேள்வியாக கேட்குறது, உங்களால் அது செய்ய முடியுமா, நீங்கள் செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குதா என்பதாக நான் ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி யார்கிட்ட கேட்குறாங்க, நான் தபீபுல் குர்ஆன்ட்ட கேட்குறாங்க. அப்போ குல்து நான் சொன்னேன், நாம் ஆமா நான் செய்வேன் என்பதாக சொன்னேன். கால அறிவிப்போர் சொல்றாங்க, ஃபகாம அவர் எழுந்தார். தஹலல் பைத்த வீட்டில் நுழைந்தார். சும்மா ஹரஜ பிறகு வெளியிலே வந்தார். அப்போ எதிஹி மிஹத்தத்தான் அவளுடைய கையிலே, யாருடைய கையில, அது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கையில மிஹத்தத்தான் இரண்டு தலகாணி இருந்துச்சு. அலா கஃபிஹி பூத்தத்துன் அவர்களுடைய ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த கையிலே பூத்தத்துன் ஒரு துணி இருந்துச்சு. ஃபவதஅ இஹ்தாஹுமா லி அந்த இரண்டு தலகாணிகளில், இரண்டு தலையணை எடுத்து வராங்க, துணி எடுத்து வராங்க, இரண்டு தலையணைகளில் ஒன்றை எனக்கு வைத்தார்கள். லி எனக்கு வைத்துட்டாங்க, எனக்கு தந்துட்டாங்க. ஒல் உஹ்ரா மற்றொரு தலையணையை லஹு அவர்களுக்காக, ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தங்களுக்காக ஆக்கி கொண்டார்கள். சும்ம கஅத அலைஹா பின்பு ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அதன் மீது அமர்ந்தார்கள். வகால இஸ்தக்ஃபிரில்லாஹ அல்லாஹ்விடம் இன்னும் சொன்னாங்க. காலனா ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க,
இஸ்தக்ஃபிரில்லாஹ, அல்லாவிடம் நீங்கள் ஹைரை நலவை நாடுங்கள், நலவை கேளுங்கள் என்பதாக அஹ்மது பின் ஹம்பல் அவங்க சொன்னார்கள். சொன்னவன ஃபகஷஃப்துல் ஃபூத்தத அன் சுல்பிஹி, நான் என்ன செஞ்சேன், ஃபூத்தத்தை துணியை, அந்த கட்டியிருக்கக்கூடிய ஒரு துணியை என்ன செஞ்சேன், நாட்டினேன். வெளி கஷப்துனா அதை விரித்தேன், எடுத்தேன். அன் சுல்பிஹி, அவருடைய அந்த முதுகந்தண்டிலிருந்து அதை நான் நகட்டினேன், வெளிப்படுத்தினேன் அர்த்தம். கஷஃப்னா வெளிப்படுத்தினேன். வக்குல்து, நான் சொன்னேன், அரினி, எனக்கு காட்டுங்கள், மௌதி அல் வஜி, இந்த வலியுடைய இடத்த காமிங்க, வலியுடைய இடத்த காமிங்க. கால, அவங்க சொன்னாங்க, லா இஸ்பாக்க அலை, லா, அதாவது என்னிடம் சொன்னாங்க. யாரு? அஹ்மது பின் ஹம்பல் அவங்க வந்து என்னிடத்துல சொன்னாங்க. யார்? ராவி சொல்றாரு, தபீபுல் குரா சொல்றாரு, என்னிடத்துல அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லா, வையுங்கள், இஸ்பாக்க, உங்களுடைய அந்த கையை, விரலை வையுங்கள், அலைஹி, அந்த முதுகந்தண்டு மீது வைங்க. என்ன, இன்னி ஒஹ்பிருக்க பிஹி, நிச்சயமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், பிஹி, அந்த இடத்தை கொண்டு நான் அறிவிக்கிறேன், வழி எங்கே இருக்குங்கிறத நான் அறிவிக்கிறேன். இப்போ வலாத்து இஸ்பாயி, நான் என்னுடைய அந்த விரலை வைத்தேன். வக்குல்து, நான் சொன்னேன், ஆஹுனா பௌதி அல் வஜி, இதுவா வலியுடைய இடம் என்பதாக கேட்டேன். ஆஹுனா மௌதி அல் வஜி, இதா வலியுடைய இடம், மௌதி அல் வஜி. கால ஆஹுனா அஹ்மதுல்லாஹ அலல் ஆஃபியா, அவங்க சொன்னாங்க, ஆஹுனா, இங்கு அல்லாஹு தாலாவை புகழ்கிறேன், அல் ஆஃபியா, அந்த இடத்துல வழி இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைக்கிறானே, சிஃபாவாக குணத்தோடு வைத்தாலே அந்த அல்லாஹுக்கு, அல்லாவே நான் புகழ்கிறேன். பக்குல், நான் கேட்டேன், ஹாஹுனா, இந்த இடத்துலையா? கால, அவர்கள் சொன்னார் இல்லையா, இந்த காலங்கிறது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹாஹுனா அஹ்மதுல்லாஹ அலல் ஆஃபியா, இந்த இடத்துலையும் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அலல் ஆஃபியா, அது வழி இல்லாமல் சுகமாக இருப்பதன் மீது அல்லாஹுவை நான் புகழ்கிறேன். பக்குல்து ஹாஹுனா, நான் திரும்ப கேட்டேன், இந்த இடத்துலையா? கால, சொன்னாங்க, ஹாஹுனா அஸ்அலுல்லாஹ் அல் ஆஃபியா, இந்த இடத்துல நான் அல்லாவிடம் ஆஃபியத்தை கேட்கிறேன். அப்போ இவ்வளோ இடம் வந்து எனக்கு அல்லா தலா ஆஃபியத்தை தந்ததுக்கு அவன் மீது நான் ஷுக்குர், நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல அல்லாவிடம் நான் என்ன செய்கிறேன், ஆஃபியத்தை, குணத்தை சிஃபாவை கேட்கின்றேன் என்று சொன்ன உடனே புரிஞ்சு கொண்டது இந்த இடம் தான் சொல்லிட்டு கால, நான் அவர் சொல்றாரு, ராவி அவர்கள், அலிம்து, நான் அறிந்து கொண்டு, அன்னஹு மோதி அல் வஜ்ஹி, அதுதான் வேதனையின் இடம், நோயினுடைய இடம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கால, நான் சொன்னேன், ராவி சொல்றார், அலைஹி, நான் வைத்தேன், எனவே நான் வைத்தேன், அல் மிபுலா, அறுக்கக்கூடிய அந்த கருவியை, அலைஹி, அவரின் மீது, அந்த இடத்துல என்ன செஞ்சேன், அந்த இடத்தின் மீது வைத்தேன். அலைஹினா அதுல அந்த மோதியை காமிச்சாங்களா, வழி உள்ள இடம், அந்த இடத்தின் மீது அந்த அறுக்கக்கூடிய கருவியை நான் வைத்தேன். மிபுலா அப்படின்னா இந்த அறுக்கக்கூடிய கருவிக்கு, கத்தி போன்ற விஷயத்துக்கு சொல்றது. ஃபலம்மா ஹஸ்ஸ பி ஹராரத்தில் மிபுலாஇ, அவர்கள் உணர்ந்த போது, கருவியினுடைய, இந்த கத்தி போன்ற அந்த கருவியினுடைய அந்த சூட்டை உணர்ந்த போது, வலாயதஹு அலா ரஸிஹி, அவர் தன்னுடைய தலையை வைத்தார், தன்னுடைய கையை வைத்தார் தலையின் மீது. தமிழ் அவங்க கையை வைத்தார்கள், அலா ரஸி, அவருடைய தலையின் மீது வைத்தார்கள். வஜால யகூல், சொன்னார்கள், அல்லாஹு மஃபிர் லில் முஅத்தஸிம், யா அல்லாஹ், இந்த முஅத்தஸிமிற்கு நீ, இந்த முஅத்தஸிமை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹ், யா அல்லாஹ், யக்ஃபிர் லில் முஅத்தஸிம், முஅத்தஸிமை நீ மன்னித்து விடுவாயாக என்பதாக துஆ செய்தார். ஹத்தா பதத்துஹு, பத்த எபுத்து பதத்துஹுனா, பத்தத்துஹுனா அதை அறுத்து விட்டேன், அறுத்து விடும் வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ அகத்துல் கித்தாத்தல் மைத்தத்தை, நான் அந்த இறந்து போன அந்த துண்டை நான் வெளியே எடுத்தேன். ரமைத்து பிஹா, அதை கொண்டு எரிந்து விட்டேன். ஷதத்துல் அசாபத்தை அலி, அதன் மீது நான் அந்த மாவு கட்டு போன்ற அந்த கட்டை, அந்த துணியை வைத்து நான் நல்லா கட்டு போட்டு விட்டேன். அசாபத்துனா கட்டு போடுறது பொதுவாக, அதாவது துணியை வச்சு இல்லை கரிச்சி போச்சு கட்டக்கூடிய அது இதுக்கு சொல்றது. ஒஹுவ லா யஸீது அலா கௌலிஹி, நான் செய்ய, அவர்களோ அந்த சொல்லின் மீது அதிகப்படுத்தாமல் இருக்கும் நிலையில், அல்லாஹும் மக்ஃபிர் இல் முஅத்தஸிம், யா அல்லாஹ் முஅத்தஸிம் மன்னிப்பாயாக. கால, ராவி சொல்றார், சும்ம ஹத, பிறகு அப்படியே என்ன செஞ்சு கொஞ்சம் வலி குறைந்து விட்டது. வசக்கன், அவர் அமைதியாகிவிட்டார். சும்ம கால, பின்பு
ராவி சொல்றார் கண்ணி குன்து ஹசரத் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க கண்ணி குன்து நான் ஆகியிருந்தேன் முஅல்லகன் தொங்கவிடப்பட்டவனாக இருந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது இறக்கிவிடப்பட்டு விட்டேன். அஹதரை யுஹதரு அதாவது நான் தொங்கிட்டு இருந்த தலையில் என்னை வந்து என்ன செய்ய இறக்கி கஷ்டப்பட்டு இறக்கி விட்டாங்க. நான் இறக்கி விடப்பட்டு விட்டேன். குல்து நான் சொன்னேன் யா அபா அப்துல்லா, ஓ அபா அப்துல்லாவே, இன்னன்னாச இதம் துஹினு மெஹ்னத்தன் தஅவ் அலா மன் தலமஹும், நிச்சயமாக மக்கள் இதம் துஹினு சோதிக்கப்பட்டால் என்றால், மெஹனத்தன் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொண்டு சோதிக்கப்பட்டால் தாவ் தாவ் அலை தாவ் அலான தா லஹூனா ஒருத்தருக்காக துவா செய்கிறது, தா இலைஹினா அதன் பக்கம் அழைக்கிறது, தா அலானா ஒருவர் மீது பதுவா செய்கிறது. தாவ் அலா மன் லலமஹும் அவர்களுக்கு யார் அநீதி செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக பதுவா செய்வார்கள், சாபமிடுவார்கள். வாராய்த்துக்க உங்களை நான் பார்த்தேன், ததுலில் முஅத்தஸிம் முஅத்தஸிமிற்கு நீங்கள் துவா செய்கிறீர்கள். அந்த லீவ் வருது பற்றியில் அங்கே அலா வந்துச்சு பதுவா செய்கிறது, இங்கே லீவ் லா வருது, இது வந்து துவா செய்கிறது. நீங்கள் அவருக்கு ஆதரவாக துவா செய்கிறீர்கள் என்பதாக நான் கேட்டேன். ஏன்னா அவர் முஅத்தஸிமை கொண்டு தான் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக இவர்கள் ராவி அவர்கள் கேட்கின்றார்கள். கால ஹஜ்ரத் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இன்னி ஃபக்கர் துஃபீமா தக்கூல், நிச்சயமாக நான் யோசித்தேன் சிந்தித்தேன், ஃபீமா தக்கூல் நீ எந்த ஒன்றை சொல்கிறாயோ அது சம்பந்தமாக நான் யோசித்தேன். வஹுவ இப்னு அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையின் மகனாராக இருக்கிறார். ஃபகரிஹ்து நான் வெறுத்தேன், அன் ஆத்திய யௌமல் கியாமத்தி கியாமத் நாள் அன்று வருவதை, ஒபைனி ஒபைன அஹதி மின் கராபத்திஹி ஹுசூமத்துன், அப்போ நான் வந்து கியாமத் நாள் அன்று வருவதை வெறுக்கிறேன். ஒபைனி எனக்கும், ஒபைன அஹதின் இன்னொருவருக்கும், யாரு அஹதி மின் கராபத்திஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹீல் அமீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரிலிருந்து ஒருவருக்கும் எனக்கும் மத்தியிலே ஹுசூமத்துன் ஏதேனும் ஒரு வாதம் ஏதேனும் ஒரு சண்டை இருப்பதை நான் வெறுக்கிறேன். வஹுவ மின்னி ஃபி ஹில்லின், எனவே அவர் என்னிலிருந்து ஃபி ஹில்லின் அது ஹலாலாக ஆகிவிட்டது, அது அவருக்கு ஆகுமாக்கி விட்டது. எதுவெல்லாம் செய்தாரோ அத்தனையும் நான் மன்னித்து அதை ஹலாலாக்கி விட்டேன், அதன் மீது எந்த பிடியும் பிடிக்க மாட்டேன் என்பதாக அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் முஅத்தஸிமை மன்னித்து விடுகிறார்கள். இது ஹஜ்ரத் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவருடைய வெறும் ஒரு சிறந்த ஒரு நல்ல குணம் கொண்ட செயலாக இருக்கிறது. தன்னை வருத்தியவரை தன்னை கஷ்டப்படுத்தியவரை கூட அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இது போன்ற பெரியாருடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து காண்பித்ததை அதன் மீது நாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. பொறுமையும் நிதானத்தையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருவானாக. தீனுக்காக வேண்டி நல்ல விஷயத்திற்காக வேண்டி சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படுவதை கூட பொறுக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்து அருள்புரிவானாக. ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.